இப்போ கூப்பன் கொடுக்குறாங்களாம். என்ன கூப்பன் 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்களாம். ஏன் அதில் தான் ஊழல் செய்ய முடியும். நாம அதிமுக தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து நேரடியாக வங்கி கணக்கில் 10,000 ரூபா கொடுக்குறோம். வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 ரூபா. இவர்கள் என்ன சொல்றாங்க, நம்முடைய அறிவிப்பை பார்த்துட்டு 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குன்னு சொன்னா அந்த கூப்பன்ல கமிஷன் கிடைக்கணும். இந்த கூப்பன் திமுக காரன் தான் 100% வர போறதில்ல. ஆனாலும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் என்று திட்டமிட்டு தான் அந்த தேர்தல் அறிவிப்பை வெளியிடுறாங்க. சிந்திச்சு பாரு, அண்ணா திமுகவுக்கு திமுகவுக்கு தான் உள்ள வேறுபாடு. அதுல 8,000 கூப்பன் கொடுக்கணும், 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னா அதுல திமுக காரன் தான் கொடுப்பான். அதுல அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். பிறகு அந்த கடைக்கு போனீங்களா அந்த பொருள் தான் வாங்க சொல்லுவான். அதுல அவருக்கு கமிஷன் கிடைக்கும். இப்படி மக்களுடைய பணத்தை எந்தெந்த வழியில சுரண்ட முடியுமோ அந்தந்த வழியில தேர்தல் அறிவிப்பு கொடுப்பதில் கூட சுரண்டுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. உண்மையா பொய்யா?